நாம முறியடிக்க வேண்டியது வந்து கவர்னரா விஜயன்னு கேட்டா இந்த சூழ்நிலையில விஜய் தான் தமிழ்நாடு மக்கள் முறியடிக்கணும் முதல்ல. ஏன்னா இது நாள் வரைக்கும் இருந்த முதலமைச்சர் பட்டியல்ல இது மாதிரியான மோசமான வாய் மூடி திரியக்கூடிய ஒரு முதலமைச்சரை தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கவே பார்க்கல. விஜய் வந்து இன்னைக்கு ஆட்சி பொறுப்பேற்று ஒரு மாசம் முடிவு போகுது. இந்த முடித்தவங்குள்ள சட்ட ஒழுங்கு பெருமளவுல பாதிக்கப்பட்டிருக்குது. சட்ட ஒழுங்க சீர்திருத்தம் பண்ணன்றதுக்காகத்தான், பெண்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்காகத்தான் சிங்கப்பெண் அதிரடிப்படையை அவங்க கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு சிங்கப்பெண் அதிரடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கே ஒரு சிறப்பு படை போட வேண்டிய ஒரு நிலைமை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. அப்போ விஜய் பொறுப்பேற்ற நாள் முதல்ல சட்ட ஒழுங்கு பெருமளவுல சந்தி சிரிக்கிற அளவுக்கு இன்னைக்கு சட்ட ஒழுங்கு பாதிக்க வச்சிருக்குது. இது மாதிரி இன்னும் விஜயனுடைய செயல்பாடு தொடர்ந்ததுன்னா சட்டமன்றத்தை முற்றுகிறது தான் எங்களுடைய அடுத்த கட்ட நோக்கமா இருக்கும். அவர்களுக்குன்னு சொந்த தலைவர்கள் யாரும் கிடையாது. பிரிட்டிஷாருடைய காலை நக்கி பிழைத்த தலைவர்கள் தான் அவங்களுக்கு இருக்கிறாங்க. நமக்கு இருக்கிற மாதிரி அம்பேத்கரோ ஒரு லெனினோ ஒரு பெரியாரோ திருவள்ளுவரோ இப்படி கிடையாது. அதே போல இவர்களுடைய கருத்துக்கள்லாம் மக்கள் மத்தியில் இருந்தா எங்க இவனுங்கெல்லாம் படிச்சு வந்துடுவானுங்களோ, கேள்வி கேட்பாங்களோ அப்படிங்கிற அந்த சனாதன கருத்தியல் அதை இவங்க வந்து அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தணும் தான் இவங்களுடைய கருத்துக்களை அழிக்கிறது. அதாவது கடந்த 30ஆம் தேதி வந்து ஆளுநர் மாளிகையில் ஐயன் திருவள்ளுவன் அவர்கள் வந்து காவி சாயம் பூசி அந்த நிகழ்ச்சியை வந்து மேற்கொண்டிருக்கிறாரு தமிழ்நாட்டினுடைய ஆளுநர். இந்த நிகழ்வை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து நம்ம புதுசெல்லாம் பார்க்கல. தமிழ்நாட்டுக்கு படையெடுக்கக்கூடிய எல்லா ஆளுநரும் தொடர்ந்து பண்ணக்கூடிய ஒரு செயல்பாடு தான் வள்ளுவர் மேல காவி சாயத்தை பூசுறது. இதுக்கு முன்னாடி இருந்த RN ரவி அவர் இன்னைக்கு எல்லா தலைவர் மேலேயும் சாயத்தை பூசினாரு. அவருடைய வன்மத்தை வந்து கொட்டி அள்ளி வீசிட்டு போயிட்டாரு. அவர் பண்ண அந்த தொடர்கதை தான் அது வந்து ஃபுல் ஸ்டாப் இல்ல, நானும் வந்திருக்கிறேன், நானும் இங்க இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த அரசியல் கட்சியினுடைய எல்லா கவனமும் தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய கவனமும் தன் பக்கம் ஏற்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு கேவலமான ஒரு செயலை தொடர்ந்து படையெடுக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய ஆளுநர்கள் செய்யக்கூடிய செயல் தான் இந்த செயல். இவங்க இதுக்கு முன்னாடி வந்து பாரதி மேல சாயத்தை பூச பார்த்தாங்க, அது சபையில் எடுபடல. அம்பேத்கர் மேல சாயத்தை பூச பார்த்தாங்க, அதுவும் எடுபடல. விவேகானந்தர் அப்புறம் APJ அப்துல் கலாம் தொடர்ந்து இன்னைக்கு மக்கள் வந்து எந்த தலைவரை வந்து லவ் பண்ணி பாக்குறாங்களோ, மக்களை வந்து எந்த தலைவரை வந்து ரொம்ப நேசிக்கிறாங்களோ அந்த தலைவர்களை வந்து குறி வச்சு சாயம் பூச பாக்குறாங்க. ஆனா இந்த அர்லேக்கர் மாதிரியான RSS சங்கி கூட்டத்துக்கு நாங்க சொல்றது ஒரு விஷயம் மட்டும்தான். நீங்க தலைவர்களுடைய சிலை மேல வேணா அந்த சாயத்தை பூசலாம், முழுவலாம். ஆனா ஒருபோதும் அவங்களுடைய சிந்தனை மேல உங்களுடைய சாயம் படவும் படாது. அதுக்கான வழியை இடதுசாரி கட்சிகளும் மாணவர்களும் விட மாட்டாங்க. அதாவது திருவள்ளுவராக இருக்கட்டும், அம்பேத்கராக இருக்கட்டும், இவர்கள் மீது வந்து காவி சாயம் பூசுறது வந்து RSS BJP தொடர்ந்து மேற்கொண்டு வருது. அதை வந்து பல்வேறு விதத்தில் வந்து தமிழ்நாடு மக்கள் வந்து அதை எதிர்த்து முறியடிச்சிருக்கிறாங்க இது வரைக்கும் அப்படின்றது தான். ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முதல்வர் ஜோசப் அவர்கள் வந்து இந்த RSS BJP குறிப்பாக இந்த ஆளுநருடைய இந்த செயல்பாட்டை குறித்து இது வரைக்கும் எந்த விதமான வாயம் திறக்கல, இதுக்கு ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல. முதல்வருடைய இந்த செயல்பாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் கேள்வியிலேருந்தே நான் என்னுடைய விடையை தரலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி வந்து எல்லா ஆளுநருமே வந்து அம்பேத்கர் மேலே பல தலைவர்கள் மேலே வந்து ஒரு சாயத்தை பூசுகிறாங்க. இந்த சாயத்தெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் வந்து முறியடிச்சிட்டாங்க. நாம் முறியடிக்க வேண்டியது வந்து கவர்னரா விஜயன்னு கேட்டால் இந்த சூழ்நிலையில் விஜய் தான் தமிழ்நாடு மக்கள் முறியடிக்கணும் முதல்ல. ஏன்னா இது நாள் வரைக்கும் இருந்த முதலமைச்சர் பட்டியலில் இது மாதிரியான மோசமான வாய் மூடி திரியக்கூடிய ஒரு முதலமைச்சரை தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கவே பார்க்கல. நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். தேர்தல் நேரத்தில் விஜயனுடைய வாய்க்கு ஓய்வே இல்லை, அவருடைய கண்ணுக்கும் ஓய்வு இல்லை. ஸ்கிரிப்ட் எழுதி தருவாங்க, அது ஃபுல்லாக படிக்கிறது, மனப்பாடம் பண்ணுறது, அந்த பேப்பரை கையோடு கொண்டு போயிடுது, வாய்க்கிழியே பேசுகிறத நம்ம வந்து இந்த தேர்தல் நேரத்தில் நம்ம பார்த்து ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பொறுப்பேற்ற நாள் முதல்ல சட்ட ஒழுங்கு பாதிக்குது. தமிழ்நாட்டு முதலமைச்சராக இவர் பொறுப்பேற்ற நாள்லேருந்து இவருக்கு ஓட்டு போட்ட பெண்களுடைய நிலைமை இனி கேள்விக்குறியாக நிற்குது. தமிழ்நாட்டினுடைய நிலைமை இவர் யாருக்கிட்ட சொல்லி குட்டி நண்பா குட்டி நம்பிசெல்லாம் யாரெல்லாம் ஓட்டு போட்டாங்களோ, ஓட்டு போட சொன்னாங்களோ, இன்னைக்கு அவங்களுடைய நிலைமை எல்லாமே, அவங்களுடைய வாழ்க்கை எல்லாமே நீ கேள்விக்குறியாக நிற்குது. சொந்த நாட்டு மக்களுடைய அந்த பாதுகாப்பு விஷயத்திலேயே வாய் திறக்காத கள்ளமௌனம் காத்த விஜய் திருவள்ளுவர் பற்றி உண்மையாகவே என்னுடைய அபிப்பிராயம் நான் சொல்கிறேன். நான் விஜய்க்கு வந்து வள்ளுவம் பற்றி ஒன்றும் தெரியாது. ஏன்னா தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக வந்து இதெல்லாம் அவர் பேச வந்திருக்க மாட்டார். கொள்கை தலைவராக சொல்லக்கூடிய பெரியார், அந்த பெரியாரை இன்னைக்கு அண்ணாமலை, பாஜக, இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி இருக்கக்கூடிய சீமான் என்ன மாதிரியான அவதூறு கருத்துக்களை பேசுகிறாங்க? யார் பேசுகிறாங்க? விஜயனுடைய டிவிகேனுடைய கொள்கை தலைவராக இருக்கக்கூடிய தந்தை பெரியாரை
தந்தை பெரியாரை எந்த அளவுக்கு மட்டம் தட்டி தரந்தாழ்ந்த வார்த்தைகளால் பேச முடியுமோ அந்தந்த வார்த்தைகளில் வசப்பாடினாங்க நாம் தமிழரும் பாஜகவும். இன்னைக்கு கொள்கை தலைவருக்காகவே குரல் தரையில விஜய். அப்போது ஐயன் திருவள்ளுவன் நீ நாம் எல்லாரும் பேசணும். திருவள்ளுவர் யார்? அவரை எதற்காக இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழக மக்களால் இன்னைக்கு போற்றப்படுறாரு அப்படிலாம் நம்ம எல்லாரும் பேசணும். இது டிவிகேனுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் மட்டும் கிடையாது, அந்த அமைச்சர்கள் இருக்கக்கூடிய யாருமே வாய் திறக்காதது. உண்மையாகவே தமிழ்நாட்டு மக்களுடைய ஒரு நன்மதிப்பு பெற்று தான் இவங்க வந்தாங்க. ஆசை வார்த்தை ஊட்டி தான் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்தாங்க. இந்த எல்லா நன்மதிப்பும் இன்னைக்கு சீர்குலைஞ்சு போய் நிற்குது. விஜயனுடைய ஆட்சியில் இந்த தன்மை மாறணும். விஜயனுடைய இந்த வாய் பேசாமல் இருக்கக்கூடிய இந்த தன்மை மாறணும். எப்படி தமிழ்நாட்டு மக்கள் அம்பேத்கருக்கு அந்த அந்த சாயம் பூசும்போது அடித்து நொறுக்குனாங்களோ அதே மாதிரியான ஒரு செயல்பாடை தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயம் வள்ளுவனுக்கு பூசப்பட்டதையும் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் அடித்து நொறுக்குவாங்க. தமிழக மக்கள் குறிப்பாக இந்தியாவிலே தமிழக மக்கள் படித்தவங்க இந்த இடத்துல பெரியார் வாழ்ந்துட்டு போனார். பெரியாருடைய அறிவை மக்கள் பெற்றிருக்கிறாங்க. ஜீவாவுடைய அறிவை மக்கள் பெற்றிருக்கிறாங்க. அந்த வழியில் நிச்சயமாக ஆளுநருக்கும் தமிழ்நாட்டு முதல்வருக்கும் தமிழக மக்கள் சரியான பதிலடியை அவங்க தருவாங்க. திருவள்ளூருக்கு காவி சாயம் பூசினது கேள்வி எழுப்பாத முதலமைச்சர் ஒரு பக்கம் இது நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் அப்படின்ற ஆவணப்படத்தை திரையிடுறதுக்கு தமிழ்நாடு போலீஸ் தடை விதிச்சிருக்குது. அதாவது புதுக்கோட்டையில் திரையிடுறதுக்காக இருந்தாங்க, அது தடை விதிச்சிருக்கிறாங்க. இந்த ஆவணப்படத்தை யார் முன்னாடி திறந்து வச்சதுன்னா சிபிஎம், சிபிஐ, விசிகா தான் திறந்து வச்சிருக்கிறாங்க. இப்போ திருப்பரங்குன்றம் அந்த திரைப்படம் என்பது, அந்த ஆவணப்படம் என்பது ஒரு மத நல்லிணக்கத்தை பேசக்கூடிய ஒரு ஆவணப்படம். அதை தடை செஞ்சிருக்கிறாங்க தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறை. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இருந்த திமுக, அதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக, இவங்களுக்கெல்லாம் யோசிக்கிற ஒரு தன்மை இருந்தது. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் ஆட்சியில் பொறுப்பு இருந்த அந்த ஒரு பெரிய அனுபவம், கூட இருக்கிறவங்ககிட்ட கலந்து பேசலாம், ஆலோசிக்கலான்ற பெரிய அனுபவம் இருந்தது. ஆனால் அந்த ஒரு அனுபவத்திலேருந்து பல முடிவுகளை எல்லோரும் எடுப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர் யாரை பெருசாக நம்புறாங்கன்னா இந்த கலெக்டர், இந்த இயக்குனர், இந்த மாதிரியான நபர்களை தான் நம்பி ஆலோசனை பண்ணி தான் பல்வேறு கட்ட முடிவுகளை இன்றைக்கி இவர் எடுக்கிறார். இன்றைக்கி அப்போது இந்த உயர் பொறுப்பில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் யார்? இன்னைக்கு இந்த உயர் பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே மக்களுடைய எண்ணத்துக்கு ஏற்றவங்க யாருமே கிடையாது. இன்னைக்கு விஜயனுடைய அந்த அரசமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் உட்பட அந்த அமைச்சர்களுக்கு நியமனம் பண்ண இயக்குனர் இருக்கக்கூடிய கலெக்டருங்க, இவங்க எல்லாருடைய பின்புலத்தை பார்த்தோம்னா இவங்க எல்லாருமே ஒரு கட்டத்தில் மக்களுக்கு எதிராக இருந்தவங்க தான் எல்லாருமே. அப்போது இப்படி இருக்கும்போது முற்போக்கு சிந்தனையும் முற்போக்கு கருத்தையும் இந்த மாதிரியான கருத்து மக்கள் மத்தியில் போய் சேரக்கூடிய இந்த மாதிரியான ஆவண படத்தையும் முடக்குவது என்பது ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிற ஒரு செயல்பாடு தான். மக்களுக்கு எதை போய் கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை தான் இந்த அரசு செய்யணும். மக்கள் எதை பார்க்கக்கூடாது, மக்கள்கிட்ட எந்த மாதிரியான விழிப்புணர்வு கொண்டு போகணுமோ அதையெல்லாம் செய்யாமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழக அரசு மக்களுடைய விருப்பத்தை, அதனுடைய எண்ணத்தை, அவங்க நினைக்கிற அந்த நம்பகத்தன்மத்தை இன்னைக்கு இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் குழி தோண்டி புதைக்கக்கூடிய செயல்தான் இந்த செயல்பாடு. காவல்துறையும் தமிழக அரசாங்கமும் மக்களுடைய எண்ணத்தை பூர்த்தி பண்ணமே ஒழிய மக்களுடைய எண்ணத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடாது. தமிழக அரசு சிந்திக்கணும், சிந்தித்து செயல்படணும். அடுத்த கட்ட இப்போது திருவள்ளூருக்கு காவி சாயம் பூசினது இது தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்குன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. இது நடந்துட்டு இருக்கு அப்படின்றத ஒன்று தான் நம்ம பார்க்குறோம். இனிமேலும் இது தொடர்ந்துச்சுன்னா உங்களுடைய நடவடிக்கை, அதாவது சிபிஐயோடைய நடவடிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கும்? விஜய் இன்னைக்கு ஆட்சி பொறுப்பேற்று ஒரு மாதம் முடிவு போகுது. இந்த முடித்தவங்குள்ள சட்ட ஒழுங்கு பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்குது. சட்ட ஒழுங்கை சீர்திருத்தம் பண்ணுன்றதுக்காகத்தான், பெண்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துன்றதுக்காகத்தான் சிங்கப்பெண் அதிரடிப்படையை அவங்க கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு சிங்கப்பெண் அதிரடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கே ஒரு சிறப்பு படை போட வேண்டிய ஒரு நிலைமை தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குது. அப்போது விஜய் பொறுப்பேற்ற நாள் முதல்ல சட்ட ஒழுங்கு பெருமளவில் சந்தி சிரிக்கிற அளவுக்கு இன்றைக்கி சட்ட ஒழுங்கு பாதிக்க வச்சிருக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையினுடைய நிலைமை எப்படி இருக்குது? இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை அதிகாரிகளே சட்ட ஒழுங்கை காலால் மிதிக்கக்கூடிய வகையில் அவங்க கூட வேலை பார்க்கக்கூடிய சக காவல் பெண் அதிகாரிகளே
பாலியல் வன்புணர்வு செய்யக்கூடிய ஒரு நிலைமை தான் இன்னைக்கு விஜயுடைய ஆட்சியில் இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு அதே மாதிரி வந்து ஆளுநருடைய தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வை இன்னைக்கு எட்டி மிதிக்கக்கூடிய வகையில் தான் இன்னைக்கு ஆளுநருடைய இந்த தன்மை, இந்த போக்கெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போது தொடர்ந்து விஜயனுடைய செயல்பாடு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு செயல்பாடாகவும் எதிர்த்து ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு செயல்பாடாகவும் தான் இன்னைக்கு மக்கள் மத்தியில் விஜய் நிற்கிறார். இன்னைக்கு இது மாதிரி இன்னும் விஜயனுடைய செயல்பாடு தொடர்ந்ததுன்னா சட்டமன்றத்தை முற்றுகை, அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம், இடதுசாரி மாணவர் அமைப்புகள் தொடர்ந்து எந்த ஆட்சி வந்தாலும் எங்களுடைய இடம் வந்து வீதி தான், மாணவர்களுக்காக நாங்கள் வீதியில் நிற்கிறோம். நாங்கள் அப்போது இது மாதிரியான ஒரு செயல்பாடு மீண்டும் தொடர்ந்ததுன்னா சட்டமன்றத்தை முற்றுகிறது தான் எங்களுடைய அடுத்த கட்ட நோக்கமாக இருக்கும். ஐயன் திருவள்ளுவன் அவர்களுக்கு வந்து காவி சாயம் வந்து பூசியிருக்கிறாங்க ஆளுநர் மாளிகையில். இப்போது பொறுப்பேற்றிருக்கிற தமிழ்நாடு பொறுப்பாளுநர், இந்த நடவடிக்கை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தொடர் இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏன்னா இதை தொடர்ந்து இவங்க வந்து இது முதல் முறை இல்லை, தொடர்ச்சியாக பாஜக அரசு செய்து வரக்கூடிய ஒரு விஷயம். அதே போல் இவர் வந்து முதல் நபரும் கிடையாது. அதாவது திருவள்ளுவரும் சரி, அர்லேக்கரும் சரி, பகத்சிங், அம்பேத்கர், பாரதியார் போன்ற எத்தனையோ சமத்துவத்தை போதித்த தலைவர்களையும் இதே போல் காவி சாயம் பூசி தங்களுடைய தலைவர்களாக அவங்க வந்து அதை மாத்திர இதில் இருக்கிறாங்க. அதே போல் அர்லேக்கரும் முதல் நபர் கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த RN ரவி அவர்களும் அதே தான். இதுக்கு முன்னாடி இருந்த எத்தனையோ பாஜக தலைவர்கள் இதே தான் பண்ணுறாங்க. இது வந்து மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அப்படிங்கிறதுனால தான் இங்கே நம்ம வந்து ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம். இது ஏன் இவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறத தோழர் சிவா அவர்கள் தெளிவாக சொன்னார். அவர்களுக்குன்னு சொந்த தலைவர்கள் யாரும் கிடையாது. பிரிட்டிஷாருடைய காலை நக்கி பிழைத்த தலைவர்கள் தான் அவங்களுக்கு இருக்கிறாங்க. நமக்கு இருக்கிற மாதிரி அம்பேத்கரோ, ஒரு லெனினோ, ஒரு பெரியாரோ, திருவள்ளுவரோ இப்படி கிடையாது. அதே போல் இவர்களுடைய கருத்துக்கள்லாம் மக்கள் மத்தியில் இருந்தால் எங்கே இவனுங்கெல்லாம் படித்து வந்துடுவானுங்களோ, கேள்வி கேட்பாங்களோ அப்படிங்கிற அந்த சனாதன கருத்தியல், அதை இவங்க வந்து அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தணுன்னு தான் இவங்களுடைய கருத்துக்களை அழிக்கிறது. முதல்ல பாட புத்தகங்கள்லேருந்து எடுக்கணும், அடுத்து படங்களில் வந்து சென்சார் பண்ணுறது, இது போன்ற பல விஷயங்களில் செய்துட்டு வராங்க. அதில் இது ஒரு வடிவம். இது தொடர்ந்து மேலும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நம்ம வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். அடுத்த கட்ட நடவடிக்கை இப்போ இது மீண்டும் தொடர்ந்துச்சுன்னா, இப்போ வந்து இது முதல் முறை நடக்கிறது 2019 இதுக்கு முன்னாடி இருந்த ஆளுநர் RN ரவி உட்பட எல்லா காலகட்டத்திலையும் வந்து தொடர்ந்துட்டே இருக்குது. இது இப்படியே தொடர்ந்தால் ஒரு மாணவர் அமைப்பாக நீங்கள் இருக்கீங்க, மாணவர் அமைப்பில் இருக்கிறீங்க, ஒரு இடதுசாரி இயக்கங்கள் இருக்கிறீங்க, உங்களுடைய நடவடிக்கைகள் அடுத்த கட்டமாக எப்படி இருக்கும்? இது எப்படி வந்து நீங்கள் முறியடிக்க போகிறீங்க அப்படின்றது வந்து இது வந்து ஒரு தொடக்க புள்ளி தான் இந்த ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு எச்சரிக்கை. இந்த ஆர்ப்பாட்டம் இதுக்கப்புறமும் ஆளுநர் அவர்கள் இதே போன்று தொடர்ந்து செயலில் ஈடுபட்டால் இதுக்கு ஒரு குறைந்தபட்ச கண்டன அறிக்கை இந்த தமிழக அரசு, முதல்வராக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்கள் எதிர்வினை ஆற்றாமல் இருந்தால் மாபெரும் போராட்டமாக தமிழ்நாடு முழுக்க நடத்துவோம் அப்படிங்கிறத வந்து நாங்கள் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறோம்.